பாமகவிற்கு வாக்களித்தவர்களுக்கு வாக்குப்பதிவு முடிவின் போது மட்டுமே மகிழ்ச்சி என்றும், எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு புலம்பியே சாவீர்கள் என பாமக சார்பில் கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட தங்கர் பச்சான் சாபம் விட்டுள்ளார். கடந்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் இருந்தாங்க. அந்த 38 பேரால இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சது? அதுல 30க்கும் மேற்பட்டவர்கள் மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களதான் அவங்க நிறுத்திருக்காங்க. இப்ப இந்த 39 பேர் அங்க போய் என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே என்ன கிடைச்சது, இனிமே போக போறவங்களால் என்ன கிடைக்க போகுது? அதாவது இந்த தேர்தல் முடிவு வருது பாருங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த வாக்களிச்சவங்க எல்லாம் மகிழ்ச்சி. அடுத்து வர்ற அந்த 5 ஆண்டுகளும் புலம்பியே சாக வேண்டியதான். கடந்த முறை அதே மாதிரிதான் வாக்களிச்சுங்க, 5 ஆண்டுகள் தொடர்ந்து புலம்புனீங்க, ஐயோ ஒண்ணுமே செய்யலைங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த மக்களை நான் கேட்கிறேன், உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி போன முறை, அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க? எதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிச்சுங்க? அதே கட்சி, அதே உறுப்பினர்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க? இதுல இருந்து மக்கள் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கான அரசியல் விடுதலை எப்படி கிடைக்கும்? உங்களுடைய வாக்குரிமையை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.